நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படத்தில் அதிகபட்சமாக சம்பளம் வாங்கின 20 நடிகர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு படத்துக்கு சம்பளம்ன்றதா அவங்க மார்க்கெட் ரேஞ்சை வச்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிக்கிற அந்த டே கணக்கில் கால் ஷீட் நாள் கணக்கை பொறுத்து இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு படத்துக்கு என்னென்ன சம்பளம்ன்றது முடிவாகும். இன்னொன்று அவங்க நடித்த நிறைய சீன்கள் படத்தில் இடம் பிடிக்காமல் போயிடலாம். ஸோ அந்த விதத்தில் படையப்பா படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா படம் 5 ஹவருக்கு மேலே ஆக்சுவலி ஃபுட்டேஜே வந்தது. ஆனால் அதில் 2 இன்டர்வல் இல்லாம் அப்படி எல்லாம் பேசி 3 ஹவருக்கு நம்ம கமல் கிட்டலாம் பேசி இந்த படத்தை ஒரு இன்டர்வலில் பெரிய படமாக வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய ஆக்டர்களுக்கு நிறைய சீன் இங்கே கட் ஆகிருக்கு. அதனால சம்பளம்ங்கிறது அவங்க அந்த படத்தில் வந்த வச்சு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்க தேவை. இன்னொன்று இது ரஜினியோட சொந்த படமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு அவர் மற்ற ரேஞ்சை விட இவருக்கான ஒரு ஐடென்டிட்டியில் அவரோட செக்ல இருந்து நல்ல சம்பளமாக போகணுன்றதுல நிறைய கான்சன்ட்ரேஷனாக இருந்தார். ஸோ அந்த விதத்தில் படையப்பா படத்தில் நடிச்சதில் அதிகபட்சமாக சம்பளம் வாங்கின லிஸ்ட்டில் 20வது பார்க்க போகிற நடிகர் நம்ம அனுமோகன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு டேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்லலாம் சில ஜோசியம் பார்க்குற அது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த படத்தில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிற அவருக்கு. இந்த பாம்பு புத்துல கை விட்டிங்களே பாம்பு கொத்தலையான்ட்டு ஒரு பாருங்க. அவருக்கு இந்த படத்தில் 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. நம்ம 19வது பார்க்க போற ஆக்ட்ரஸ் சத்யபிரியா ரஜினியோட நிறைய படங்களில் இடம் பிடிப்பாங்க. அதுலயும் பாட்சால வந்து அவங்களுக்கு ஒரு சம கேரக்டர் கொடுத்தா அந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்ல நம்ம சத்யபிரியாவும் படையப்பா படத்தில் இருக்கணும்ன்றதுனால அவங்களுக்கு சம்பளமா பார்த்தீங்கன்னா 75,000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது சத்யபிரியாவோட மார்க்கெட் ரேஞ்சுக்குலாம் அதிகம் தான். இந்த படத்தோட கால் ஷீட்லாம் கூட அதிகனாலும் நம்ம ரஜினி சம்பளம்ன்றது அவங்க நடிச்சது அவங்க மார்க்கெட்டுன்றதை தாண்டி அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்ன்றதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சு தான் கொடுப்பாரு. இன்னொன்று பொதுவாக அவங்க வாங்குறதை விட அதிகமாகவே தரணும்ன்ற மாதிரி தான் முடிவு எடுப்பாரு. ஏன்னா ஒரு படம் பண்றதே ரொம்ப ரேர். ஸோ அப்படி படையப்பா படம் வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேர் கொடுத்தாரு. அடுத்ததான் மன்சூர் அலிகான் இந்த படத்தில் வந்து ரொம்ப கம்மியான சீன் தான் வருவார். ஆக்சுவலி அந்த சீனுக்கு அவர் கண்டிப்பாக தேவைப்பட்டாரு. அதனால அவருக்கு வந்து சம்பளமாக 1 லட்சம் கொடுத்தாங்க. அதுக்கு அவருக்கு மார்க்கெட் ரேஞ்ச் இருக்கு. அதை தாண்டி மன்சூர் அலிகானுக்கு ஒரு சில சீன்லாம் கட்டாக இருக்கிறதாவும் இருக்கு. அடுத்து நம்ம 17வது பார்க்க போற ஆக்ட்ரஸ் வடிவுக்கரசிக்கும் இந்த படத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்க வந்து அவங்களுக்கு பெரிய கேரக்டர் கிடையாது. 1 லட்சம்ன்றது அன்னைக்கு மார்க்கெட் ரேஞ்சுக்கு அவங்களுக்கு அதிகம் தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் ரஜினியோட பேனர் ரஜினிக்கும் வடிவுக்கரசி பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேம்ல இருந்திருக்காங்க. ஸோ ரஜினி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்டவங்களை படத்தில் நடிக்க வைப்பாரு. அதை ஒரு ராசி மாதிரி பார்ப்பாரு. அவங்க மனம் கோணாம சம்பளம் கொடுக்கணும்லாம் பார்ப்பாரு. ஸோ அந்த விதத்தில் நம்ம வடிவுக்கரசிக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. நம்ம 16வது பார்க்க போற நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு படையப்பா படத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 லட்ச ரூபான்றது அவரோட மார்க்கெட்டுக்குலாம் வந்து அந்த ரேஞ்சு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த டைம்ல ஒரு ஹீரோவா நிறைய மெயின் கேரக்டர்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவரோட நடிப்பு திறமைக்குலாம் இந்த படம் வந்து ஃபுல்ஃபில்லே கிடையாது. பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த கேரக்டர் வெயிட்டுக்கு கண்டிப்பாக பிரகாஷ்ராஜ் தேவைப்பட்டாரு. ரஜினி படம் வருதுன்றதுலாம் அப்போ பெரிய திருவிழா. அந்த மாதிரியான டைம்ல ஒரு நடிகருக்கு சம்பளம்ன்றதை தாண்டி ஒரு நடிகரோட கால் ஷீட்ன்றதை தாண்டி ரஜினி படத்தில் நடிக்கணும்ன்றதை நிறைய நடிகர்கள் விரும்புவாங்க. அதுல பிரகாஷ்ராஜும் எந்த விதி விலக்கும் இல்ல. அப்பேற்பட்டவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறல நம்ம ரஜினியும் வந்து பேரம் பேசுற ஆள் கிடையாது. நம்ம படையப்பா படத்தோட ஐஎஸ் சம்பளத்தில் 15வது பார்க்க போறது சித்தாரா படையப்பா படத்துக்கோசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. சித்தாராவுக்கு இந்த படத்தில் வந்து நிறையவே சீன்ஸ் இருந்து சொல்லி ஆகணும். அதில் அந்த 5 ஹவர் படம் ஃபுட்டேஜ்லேயே நிறைய சீன் கட்டானதுல சித்ராலாம் இருக்காங்க. சித்தாரா 80s 90sலாம் ஒரு நல்ல ஹீரோயினா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டாலும் அவங்க படையப்பா படத்தில் தான் திருப்பியும் ரீஎன்ட்ரி மாரி வரான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ரஜினி படத்தில் எப்பவுமே தங்கச்சிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும். அதில் வைஷ்ணவி சித்தாரா இந்த மாதிரி ஹீரோயினா இருந்து ஓம்லியா இருக்கவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நல்ல சம்பளம்ன்றதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சித்தாராக்கு ஒரு நல்ல சம்பளமே கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. நம்ம 14வது பார்க்க போகிறது ரமேஷ் கண்ணா அந்த டைமில் ஒரு நல்ல காமெடியாக உருவெடுத்துட்டு வராரு. இன்னொன்று K.S. ரவிக்குமாருக்கு அவர் நிறைய படங்கள் கூட அசிஸ்டண்டாகவே இருந்திருக்காரு. கதையெல்லாம் எழுதியவர் இன்னும் ரொம்ப பக்கப்பலம். ஸோ மோஸ்ட்லி K.S. ரவிக்குமார் படங்கள் அவர் இருப்பார். அதை தாண்டி இங்கே காமெடினா வந்ததுனால இங்கே காமெடி ட்ராக்லையும் நம்ம ரமேஷ் கண்ணா இருக்காரு. ஸோ அவர் நடிக்கிறதுக்கு மட்டும் இந்த படத்தில் 3 லட்ச ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கியிருக்காரு. ரஜினி படம்னாலே வந்து பயங்கர கூட்டம் இருக்கும். படம் ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட்ல வச்சு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய பேரை வாழ வைக்கணும்ன்றது ரஜினி மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இங்க ஒரு பெரிய ஃப்ரெண்டு கூட்டமே இருக்கும். அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ரமேஷ் கண்ணா முக்கியமாக சொல்லி அவருக்கு நிறைய சீன்லாம் இருக்கும். உங்களுக்கு படையப்பா சீன்லாம் ஞாபகம் வரும். இப்போ படம் ரீரிலீஸ்ல தியேட்டர்ல வரப்போது. ஸோ போய் பார்த்துருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நடிகர் மணிவண்ணனுக்கு இந்த படத்துக்கு 3,50,00,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி மணிவண்ணன் பொதுவாக இந்த டைம்லலாம் எக்கச்சக்க படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதிகபட்ச படங்கள் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல மணிவண்ணனா தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு படையப்பா கோசம் அந்த கால் ஷீட் எல்லாம் நிறைய எடுத்து, ஏன்னா அந்த படத்தில் வந்து மணிவண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதனால மணிவண்ணனுக்கு அப்போ மார்க்கெட்டில் இருக்கிறத விட ஒரு நல்ல சம்பளமாகவே ஒரு 3 லட்ச ரூபாய்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னொன்று வந்து நம்ம படத்தில் பார்த்தது இல்லாமல் இன்னும் நிறைய சீன்ஸுகள் இந்த படத்தில் இருக்கு. அதனால படத்தில் கம்மியான சீன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிக்க தேவை. ஆக்சுவலி மணிவண்ணன் பொதுவாக காமெடி படங்கள் பண்ணிட்டு இருப்பார். நிறைய ட்ரோத்தாலாம் வருவார். அதுக்கெல்லாம் கூட நிறைய சம்பளம் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் படையப்பா படத்தில் அவர் நல்ல ஒரு குணச்சித்திரம் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி வில்லனடிக்காகவும் பண்ணியிருப்பாரு. அவருக்கு இந்த படத்துக்கு சம்பளம்ன்றது இந்த கேரக்டருக்கு ஒரு வேணும், சிவாஜிக்கு தம்பி மாரி ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து அந்த கேரக்டருக்கு அவரை பண்ணாங்க. நம்ம 12வது பார்க்க போற ஆக்டர்ஸ் பிரீதாக்கு இந்த படத்துக்கு 4 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. பிரீதா நம்ம விஜயகுமாரோட பொண்ணு. இந்த டைம்ல தர்மா அப்புறம் சந்திப்போமா இந்த மாதிரிலாம் ஹீரோயினா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த படத்துலயும் ஆக்சுவலி ஹீரோயினி செகண்ட் அப்புக்கு மேல வந்து இவங்க மெயின் ரோல்னாலும் அந்த மாதிரிலாம் படத்துல இருக்காது. ரஜினி படத்துல ரஜினி தான் டாப்ல இருப்பாரு. எனிவே ரஜினி படம் பிரீதா வந்து ரஜினிக்கு பொண்ணா வேணும், விஜயகுமாருக்கும் அவருக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ல பிரீதா இந்த படத்துல வந்து காஸ்ட் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு ரேஞ்சில் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அந்த ரேஞ்சிலேயே சம்பளம் கொடுத்துருந்தார் நம்ம ரஜினி டீம்ல இருந்து. நம்ம 11வது பார்க்க போற ஆக்ட்ரஸ் லட்சுமி இந்த படத்துல ரொம்பவே முக்கியம் சொல்லணும். ஏன்னா நம்ம ரஜினிக்கு அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அதை விட முக்கியமா சிவாஜிக்கு பொண்டாடியா நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி சிவாஜியை
காசு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஆள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க லட்சுமியை கொண்டு வரதா இருந்தது. ஏன்னா லட்சுமி இந்த டைம்ல நிறைய படங்கள் பண்ணல. அவங்க மார்க்கெட் ரேஞ்சுக்குலாம் 2 லட்சம் 3 லட்சம்ன்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா நம்ம ரஜினி 5 லட்ச ரூபாய் கொடுத்து நம்ம லட்சுமியை காசு பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு லட்சுமி வந்து நம்ம ரஜினிக்கே ஹீரோனியா பண்ணவங்க. அவங்க சிவாஜி எம்ஜிஆர் எல்லாருக்குமே பண்ணியிருந்தாலும் இந்த டைம்ல நம்ம சிவாஜிக்கு ஒரு பொருத்தமான ஜோடியா கண்டிப்பா லட்சுமி தான் இருந்திருப்பாங்க. இங்க கேரக்டருக்கு யார் வேணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம ரஜினி டீம்ல பார்த்திருக்காங்க. அதே சமயம் அவங்க கேட்கிற சம்பளம் தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது. கண்டிப்பா இங்க 5 லட்ச ரூபான்றது லட்சுமியோட அந்த மார்க்கெட் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் தான் சொல்லி ஆகணும். நம்ம இந்த கவுண்டில் 10ஆவதா பார்க்க போற நடிகர் செந்தில் படையப்பா படத்துக்கோசம் 7 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காரு. செந்தில் எப்பவுமே நம்ம ரஜினியோட படங்கள்ல நிறைய வந்து இடம் பிடிச்சிட்டு இருப்பாரு. கவுண்டமணியை தாண்டி செந்தில் வராத டைம்ல செந்திலுக்கிட்டே சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ரஜினி எக்கச்சக்கமான படங்கள் கொடுத்துருக்காரு. அதுல வேலைக்காரன்ல இருந்து முத்து அருணாச்சலம் நிறைய படங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்ம செந்திலுக்கு மட்டும் 7 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காரு. இந்த சம்பளம் செந்திலோட மார்க்கெட் ரேஞ்சுக்கு அதிகனாலும் இந்த படத்துல கொடுத்த கேரக்டருக்கும் இது அதிகம்னாலும் நம்ம ரஜினி செந்தில் காம்போ கோசம் கண்டிப்பா இந்த சம்பளம்ன்றது ஒரு நல்ல சம்பளம் சொல்லணும். செந்தில் நம்ம இந்த படத்துல கண்டிப்பா மறக்க முடியாது. மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டு இருக்க சட்டை தான் சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த காலத்துல வேற லெவல்ல சம வைபா. நம்ம இந்த கவுண்டில் 9ஆவதா பார்க்க போற நடிகர் ராதா ரவிக்கு நம்ம படையப்பா படத்துக்கோசம் 8 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 8 லட்சம் சம்பளம்ன்றது அவர் வாங்கினதுக்கு அப்புறம் இங்க ரஜினியோட ஒரு சில முரண்பாடுகள் இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராதா ரவிக்கும் ரஜினிக்கும் அவ்வளவு பெரிய காம்போ இருக்கு. நீங்க அண்ணாமலை எடுத்தீங்கனாலும் சரி, முத்து எடுத்தீங்கனாலும் சரி, மெயின் வில்லனாவே நம்ம ராதா ரவி வருவாரு. அவருக்கும் இவருக்கும் சில மனஸ்தாபங்கள் வந்ததுனால இருந்தாலும் நம்ம ரஜினி வந்து பெருசா வந்து யாரையும் முட்டிக்க மாட்டாரு. அவரை படையப்பால காஸ்ட் பண்ணாரு. ஆக்சுவலி ராதா ரவியும் நடிகை தானே வரணுன்ற மாதிரி வந்திருந்தாங்க. இன்னொன்று ராதா ரவிக்கு இங்க சின்ன கேரக்டர், ஸோ அதனாலேயே இன்னொரு முரண்பாடாச்சு. இங்க ராதா ரவிக்கு ஒரு சில சீன்கள் கட் பண்ணப்பட்டாலும் இங்க வில்லன் குணச்சித்திர நடிகர்ல இருக்கிறல ராதா ரவிக்கு கொஞ்சம் கேரக்டர் கம்மியாச்சு. சம்பளமும் பாத்தீங்கன்னா 8 லட்சம். ஆக்சுவலி இவரோட மார்க்கெட் ரேஞ்சுக்கு 8 லட்சம்ன்றது அதிகம் தான். ஆனாலும் ராதா ரவி நிறைய பாயிண்ட்லாம் பிடிச்சி பேசுவார். எனிவே நம்ம ராதா ரவிக்கு இந்த படத்துல ஏதோ ரஜினி என்ன கூப்பிட்டு வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நினைப்பு தான் இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள் தாண்டி இவருக்கு இந்த படத்துல கேரக்டர் கம்மியாயிடுச்சு. எனிவே எல்லா டைம்லயும் வந்து இவரே வில்லனா போட்டுருந்தாங்க. அப்புறம் ரஜினி ராதா ரவின்ற மாதிரி மட்டுமே வந்துடும். நம்ம அடுத்ததா 8ஆவதா பார்க்க போற நடிகர் நாசருக்கு நம்ம படையப்பா படத்துக்கோசம் 10 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நாசர் ராதா ரவின்ற போது தான் இங்க பிரச்சனை. ஏன்னா 2 பேருமே வந்து அன்னைக்கு ஒரு வில்லன் குணச்சித்திரம்ன்ற மாதிரி இருந்தவங்க. ஒரு டைம்ல ராதா ரவியா தான் நிறைய நம்ம ரஜினி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நாசர் வந்து வேலைக்காரன்ல ஆரம்பத்துல மட்டும் தான் வந்திருப்பாரு. நம்ம நாசர் அறிமுகமாமலே நம்ம ரஜினி கூட தான் வந்திருப்பாரு. பட் இங்க ரொம்ப நாள் கழிச்சு கமல் கூடயே இருந்தவரை நம்ம ரஜினி கூட கொண்டு வராங்க படையப்பா படத்துக்கோசம். சேம் டைம் இந்த டைம்ல நாசர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவாவும் ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல இனிமேல் நம்ம நாசர் காம்போ வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி நினைச்சாரு. ஏன்னா ரஜினி எப்பவுமே நல்ல நடிகர்கள் குணச்சித்திர ஆக்டர்லாம் விட மாட்டாரு. ஸோ இங்க தொடங்குற அந்த நட்புன்றது உங்களுக்கு பாபா சந்திரமுகி வரைக்கும் போச்சு. நம்ம இந்த டைம்ல என்னதான் ராதா ரவி நாசர்னு பார்த்தாலும் நாசருக்கு தான் மார்க்கெட் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால அவரோட 10 லட்சம்ன்றது நம்ம பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று கேரக்டரும் கொஞ்சம் அதிகம் தான் நாசருக்கு இந்த படையப்பா படத்துல. நம்ம படையப்பாவோட அதிக சம்பள லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற நடிகர் அப்பாஸுக்கு இந்த படத்துக்கோசம் 10 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஏன்ட்டு பாத்தீங்கன்னா அப்பாஸ் இந்த டைம்ல வந்து ஒரு ஹீரோவா இருக்காரு. ஆக்சுவலி படம் உங்களுக்கு 99 தமிழ் வருஷத்துக்கு வந்திருந்தாலும் இந்த படம் 97 எண்டிங்லயே தொடங்க ஓட்டுச்சு. அப்பதான் அப்பாஸ் நடிக்க வந்திருக்காரு. ஒரு சில நிறைய படங்கள் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்க ஹீரோக்கான ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துதான். செகண்ட் ஹாஃப்க்கு மேல உங்களுக்கு நிறைய முக்கியமான கேரக்டர்லாம் இருக்குன்ட்டு. ஆனா படங்கள்ல நிறைய கட் ஆனதுல இவரோட சீன்லாம் ரொம்பவே நிறைய கட் ஆயிருக்கு. ஆக்சுவலி அப்பாஸ்லாம் வந்து ஏதோ கௌரவ தோற்ற மாதிரி ஆயிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி நம்ம அப்பாஸோட வீழ்ச்சிக்கு இந்த படையப்பா படம் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு ரீசனா சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நம்ம அஜித் மாதிரி விஜய் மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டரே எடுத்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி குணச்சித்திரத்துக்குள்ளலாம் வந்துடக்கூடாது. ஆக்சுவலி இது குணச்சித்திரம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஹீரோ கேரக்டர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அண்ணாமலையிலேயே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாயல்ல உள்ள படம் தான் படையப்பா. நம்ம ரஜினியை மீறி செகண்ட் ஹீரோ வரதுக்குலாம் அப்பாஸுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. எனவே அப்பாஸோட ஃபேம் கண்டிப்பா இந்த படத்துக்கு தேவைப்பட்டது. ஏன்னா இன்ட்ரோலுக்கு மேல அப்பாஸ் வந்து உள்ள வரார் அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து இது பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படம், பெரிய படம்ன்ற ஒரு இதெல்லாம் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாஸோட சம்பளமும் 10 லேக் கிட்ட இருந்தது. நம்ம இந்த லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் தான் இந்த படத்தோட ஹீரோயின் இல்ல, ஹீரோன்ட்டே சொல்லி ஆகணும். ஆனா இந்த படத்தோட ரேஞ்ச் படி பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு 6வது இடத்துக்கு வர அளவுக்கு தான் சம்பள லிஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரம்யா கிருஷ்ணன் தமிழ்ல அவ்வளவு பெரிய படங்கள் பண்ணது கிடையாது. பார்க்க போனா அவங்க படையப்பாக மேல தான் தமிழ்ல வந்து பெரிய பீக் எடுக்கிறாங்க. ஆனா இவங்க 85 83லயே நடிக்க வந்துட்டாங்க. இந்த டைம்ல தெலுங்கு கன்னடாலாம் அவங்க ஃபேமஸா ஹீரோயினா படம் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல கிடையாது. இதை பத்தி இப்ப ரஜினி நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கேரக்டருக்கு ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்க வைக்கணும்னு இருந்தாங்கட்டு. அவங்க நடிக்கிற ஐடியாலே கிடையாது. இன்னொன்று இது ஜெயலலிதாவை பேஸ் பண்ணி வர கேரக்டர். ஸோ அப்போ ரம்யா கிருஷ்ணனுக்கு அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க இந்த கேரக்டர் பிச்சு பெடல் எடுத்திருப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஹீரோயின் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 10-12 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே காஸ்ட் பண்ணி அவங்கள 15 லட்ச ரூபாய்க்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க நடிச்சதுக்கு அப்புறம் இந்த நீலாம்பரி கேரக்டருக்கு நம்மளால இன்னொருத்தவங்களை பொருத்தி கண்டிப்பாக பார்க்க முடியலன்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அந்த டைமில் சிம்ரன்லாம் கூட இந்த படத்தில் பேச்சுக்கு இருந்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனிவே சிம்ரன்லாம் வந்து அவங்களோட தோணிக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் ரஜினியே சொல்லியிருப்பாரு நிறைய பேர் வந்து ஒரு திமிர் பிடிச்ச கேரக்டருக்கு நம்ம எப்படிங்க போட முடியும், அவங்கள ஆடியன்ஸ் வேற மாதிரி பார்த்துட்டாங்கிற மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் நீலாம்பரியை தாண்டி வேற யாரையும் யோசிக்க முடியலைங்க. படையப்பானா நீலாம்பரி தான் படையப்பாவை தாங்கி பிடிச்சான்னு சொல்லி ஆகணும். ஆனால் அவங்களோட சம்பளம் இந்த படையப்பா படத்துக்கு 15 லட்ச ரூபாய் தான் இருந்தது. இந்த படம் இட்டுக்கு அப்புறம் ரஜினி அவங்களுக்கு பிரைஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று இந்த படம் அவங்க நடிச்சதுனால அவங்களுக்கு இன்னி
இன்னி வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஃபேம் இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷமா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன்னா தெரியும்னாக்கா அது கண்டிப்பாக படையப்பா படம் மூலமாக தான். அதனால படையப்பா படத்தில் வாங்கின 15 லட்சம் சம்பளம் அவங்களுக்கு அது ஒரு மேட்ரே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிச்சதுல முக்கிய காரணமே படையப்பா தான். நம்ம இந்த லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற ஆக்டர் சௌந்தர்யா. சௌந்தர்யா தான் இந்த படத்தோட ஹீரோயினி. சௌந்தர்யா நம்ம ரஜினி 2 பேரும் சேர்ந்து அருணாச்சலம் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு படம் பண்ணி அந்த படம் நல்லா ஓடி இந்த டைம்ல வந்து ரஜினிக்கு வந்து ஒரு மூத்த நடிகர்களாக தான் தேர்ந்தெடுக்கணும்னு இருப்பாரு. இன்னொன்று வந்து ஒரு படம் நடிச்ச ஹீரோயினுடைய மறுபடம் நடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரஜினிக்கு சேமா இருந்தது. இந்த டைம்ல வேற யாரை போட முடியும்? ஸ்டார் காஸ்ட்ல 98 எண்டிங்ல வருது. ஒரு ஓம்லியான கேரக்டரும் தேவை. மீனாவை போட முடியும், சௌந்தர்யாவை போட முடியும். அதுல சௌந்தர்யாவே அவங்க காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இந்த படத்துக்கு சௌந்தர்யா வாங்கின சம்பளமா 25 லட்சம் ரூபாய் இருந்திருக்கு. சௌந்தர்யா அன்னைக்கு டைம்ல வந்து 20 லட்ச ரூபாய் தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இவங்க இதே ஒரு சின்ன படம் அந்த மாதிரிலாம் வரும்போது சம்பளம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கூட வாங்கியிருக்காங்க. எனவே ரஜினி படம் போது மற்ற மார்க்கெட்ல தர சம்பளத்தை விட கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம சௌந்தர்யா படையப்பா படத்துக்கு வாங்கின சம்பளமா 25 லட்சம் இருந்திருக்கு. இன்னொன்று இந்த கேரக்டர் பண்றது கண்டிப்பா ஒரு தைரியம் வேணும். ஏன்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹீரோயினி கேரக்டரை விட ரம்யா கேரக்டர் தான் டாமினேட் பண்ண போதுன்றது நல்லாவே தெரியும். இங்க ஹீரோவே டாமினேட் பண்ணது ரம்யா கேரக்டர். அப்படி இருக்கும்போது ஹீரோயினிலாம் வந்து இங்க கேட்கவே தேவையில்ல. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம மீனா பண்றதுக்குலாம் எனக்கு ஐடியாலஜியே கிடையாது. என்னதான் ரஜினி படம்னாலும் அவங்க இமேஜ் விட்டுட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ சௌந்தர்யா கண்டிப்பா கொஞ்சம் பெரிய மனசு தான் சொல்லி ஆகணுங்க. நம்ம இந்த லிஸ்ட்ல 4ஆவதா படையப்பா படத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லி ஆகணும். ஏஆர் ரகுமானுக்கு இந்த படத்துக்கோசம் 50 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 50 லட்சம்ன்றது வந்து அசால்ட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா 99லலாம் உங்களுக்கு ஏஆர் ரகுமான் எங்கேயோ போயிட்டார். ஆக்சுவலி இந்த படம் வந்து 97 எண்டிங் 98 அந்த மாதிரி வச்சுங்க. அந்த டைம்ல எல்லாமே உங்களுக்கு ஹிந்திக்குள்ள போய் மனுஷன் பிச்சு பெடல் எடுத்து வேற லெவலில் பீக்ல இருந்துட்டு இருக்காரு. ஏஆர் ரகுமானை ஹிந்தி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு சில தமிழ் படங்கள் பண்ணாலும் ரொம்பவே ஃபேமா ரொம்ப வந்து நன்றி கடனில் இருக்க மாதிரி ஆளுக்கு தான் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் ரஜினிக்கு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்க மாட்டார். அவ்வளோ பிஸி ஷெடியூலில் நம்ம ஏஆர் ரகுமான் வந்து பண்ணும்போது அவரோட மார்க்கெட் ரேஞ்ச் சம்பளமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இந்தியில் இன்னும் ஒரு சில படங்களுக்கு இதை விட அதிகமானதெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம தமிழில் அவருக்கு மியூசிக் டைரக்டர்ல அதிகமாக சம்பளம் கொடுத்ததா படையப்பா படத்தை தான் சொல்றாங்க 50 லட்சம் அந்த டைம்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏஆர் ரகுமானும் கேட்க தேவையில்ல. வேற லெவலில் நம்ம ரஜினிக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் இறங்கி செஞ்சிருப்பாரு. எல்லா பாட்டும் ஹிட் அடிச்சிருப்பாரு. நம்ம படையப்பா படத்தோட அதிக சம்பளம் வாங்கின லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போறவர் கே.எஸ். ரவிக்குமார். கே.எஸ். ரவிக்குமார் தான் இந்த படத்தோட டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப். அத்தனை பொறுப்பையும் தலையில போட்டுட்டு வேலை பார்க்குற இந்த மனுஷனுக்கு அன்னைக்கு அவரோட சம்பளமா 65 லட்சம் முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த 65 லட்சம் சம்பளத்தை வச்சு தான் நான் இப்ப இருக்கிற வீட்டை வந்து வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தெனாலியில டைரக்ட் பண்ணி அங்க ப்ரொடியூஸ் பண்ணதுல வந்த லாபத்தை வச்சு வீட்டை கட்டியிருப்பேன்னு சொல்லி நம்ம கே.எஸ். ரவிக்குமார் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ அதன்படி கே.எஸ். ரவிக்குமார் அந்த காலத்தில் 65 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காரு படையப்பா படத்துக்கு. அன்னைக்கு இருந்த டைரக்டர்களை டாப் 5 அதிக சம்பளம் வாங்குறவர்கள் நம்ம கே.எஸ். ரவிக்குமாரை சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் டாப் 3 ரேஞ்சுக்கே அவர் கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லணும். நம்ம படையப்பா படத்தில் அதிக சம்பளம் வாங்கின லிஸ்ட்ல 2ஆவதா பார்க்க போறது நம்ம சிவாஜி கணேசன். சிவாஜி இந்த படத்தில் நம்ம ரஜினிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ரஜினி சிவாஜி காம்பவுண்ட்றது உங்களுக்கு நான் வாழ வைப்பேன்ல இருந்து நிறைய படிக்காதவன் அப்படிலாம் போயிருக்கு. அதுக்கு மத்தியில் இங்க அப்பா கேரக்டருக்கு வேலையே இல்லை. நம்ம சிவாஜியை கேட்கலாமான பொழுது சிவாஜி நடிச்சா நல்லா இருக்கும், சரி கேட்டு பார்ப்போமே போது அவரோட சம்பளம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காரு. ஆனாலும் அவர் கேட்ட சம்பளத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த சம்பளம் அதிகமா இருக்குன்னு அவரை காசு பண்ணாம போயிட்டா அதை விட கேவலம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினியே பேசியிருப்பாரு. ஸோ அதனால நம்ம சிவாஜி கணேசன் கேட்ட அந்த சம்பளத்தை கொடுத்தாங்க. அது ஒன்றும் சாதாரண சம்பளம் கிடையாது. 8 டிஜிட் நம்பர்ல சம்பளம் கேட்டிருந்தாரு. அந்த 8 டிஜிட் நம்பர் சம்பளம்ன்றது 1 கோடி. இந்த படத்துல சிவாஜிக்கு ரொம்பவே கம்மியான கேரக்டர் தான் இருந்தாலும் நம்ம ரஜினி சிவாஜி இந்த படத்துல நடிக்கணும்னு நினைச்சாரு. இந்த படத்திலேயே அவர் இறந்துடுற மாதிரி இருக்கும். இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் அவர் அடுத்த வருஷத்துலயே இறந்துட்டாரு. இதுதான் லாஸ்ட் படம்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா கடைசியா இன்னொரு படம் நம்ம புரட்சி தளபதி விஷாலோட அண்ணன் அஜய் கூட நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல சிவாஜி கேட்ட சம்பளம் அதிகம். இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமால சம்பளம்ன்றது நிறைய இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கு. இல்ல பல நடிகர்கள் அந்த மாதிரி ஐஎஸ் சம்பளம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுல சிவாஜியும் கேட்டு அவருக்கு கிடைச்சும் இருந்தது அவரோட அந்த கலை பயணத்துக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இந்த படத்துல சிவாஜி இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவாஜி டைம்ல நிறைய படங்கள் நடிக்கிறல. இன்னொன்று அவருக்கு உடம்பும் சரியில்லாம போயிடுச்சு. அதுக்கு மத்தியில தான் படையப்பா நடிச்சு கொடுத்தாரு. இந்த படையப்பான்றது வந்து அவருக்கு 1 கோடி சம்பளம் கொடுத்த பெருசுனாலும் அவர் இந்த படத்துல நடிச்சதுன்றது அந்த கேரக்டருக்கு அந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துன்னு சொல்லணும். நம்ம ரஜினியோட பெருந்தன்மைக்கும் இந்த படம் 50 கோடி கிட்ட அன்னைக்கே கலெக்ட் பண்ணி நம்ம சவுத் இந்தியாவோட இண்டஸ்ட்ரி ஹிட் படமா அமைஞ்சது படையப்பா. ஸோ நம்ம ஒரு விஷயம் நல்லது நினைச்சு செஞ்சாக்கா அது என்னைக்கும் வீண் போகாது அப்படின்றதுக்குலாம் இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா ரஜினி வந்து 1 கோடி கேட்டார், அவ்வளவு சம்பளம் தர முடியாது. 5 லட்சம் 10 லட்சமே பெரிய விஷயம் இந்த கேரக்டருக்கு யாரையாச்சும் போட்டுடலாம். ஆனா அவர் அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து இதை சொல்றது முக்கியமான காரணம் இது ரஜினி ப்ரொடக்ஷன் படம். அவர் அப்படி சிந்திச்ச ஒரு காரணத்தால தான் இந்த படையப்பான்றது அவ்வளவு பெரிய ஒரு இமாலய வெற்றியாச்சுன்றத சொல்லணும். சரி, அடுத்ததா படையப்பா படத்தோட மிக அதிகபட்ச சம்பளம் வாங்கினதான் நம்ம ரஜினிகாந்த் தான் சொல்லி ஆகணும். ஆனா இவர் வாங்கினாரு சொல்ல முடியாது. அவரோட மார்க்கெட் ரேஞ்சுக்கு அந்த சம்பளம் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அது 10 கோடி சம்பளம். இன்னைக்கு 10 கோடி சம்பளம்ன்றதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். 5 கோடியே யாரும் வாங்கல, 10 கோடிலாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ரஜினியோட மார்க்கெட் அவ்வளவு பெருசா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா 96 எலெக்ஷன் அவர் நின்று அவர் தான் சிஎம் அளவுக்கு அவரோட மார்க்கெட். அதுக்கப்புறம் அருணாச்சலம் எல்லாம் சரியா போலனாலும் அந்த 2 வருஷம் கேப்ல ரஜினியோட படத்துக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரஜினி படம் உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, டோட்டல் சவுத் இந்தியா இந்தியிலும் மார்க்கெட் போகும், வேர்ல்டு வைடு ஓவர்சீஸ்லயும் இருந்தது. ஸோ அதனால ரஜினிக்கு 10 கோடின்றது அன்னைக்கு இவர் தான் ப்ரொடியூசர்.
டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஏதோ எக்கச்சக்கமாக இவங்களே போட்டுட்டாங்கடா செக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரஜினிக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் அன்னைக்கு 99ல் இருந்துன்னு சொல்லி ஆகணும். இந்த படையப்பா படத்துக்கான அந்த 10 கோடி சம்பளம்ன்றதை நம்ம வெறும் தியேட்டரிக்கல மட்டும் வச்சு அன்னைக்கு பிசினஸ் பண்ணல. அன்னைக்கு ஷேட்லைட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அன்னைக்கு எடுத்த படையப்பா படத்துக்கு நம்ம சன் டிவிக்கு கொஞ்சம் வருஷம் மட்டும் தான் ஷேட்லைட் ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை டிஜிட்டலில் கூட இன்னும் வீக்கில் யூடியூப்ல எவன் போட்டாலும் அதை டிலேட் பண்ணி விட்டுருவாங்க. காப்பி ரைட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட படையப்பா படத்தை இந்த டைம்ல ரிலீஸ் பண்றதுன்றது ரொம்பவே சூப்பர். ஏன்னா ரஜினி நடிக்க வந்து 50 வருஷம் செலிப்ரேஷன் அவரோட பர்த்டே ரிலீஸ் பண்றது சம விஷயம். ஆனா இல்ல என்ன ஒரு பெரிய மைனஸ்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு 4 நாள் முன்னாடி தான் இந்த படத்தை ப்ரோமோட் பண்றாங்க. ஆக்சுவலி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும். அது இல்லாம ஒரு 2-3 வாரம் முன்னாடியே இதை வந்து ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் பெருசா போயிருக்கும். ஆக்சுவலி படையப்பா படம் அப்படி இருக்கும். படம் தியேட்டர்ல வந்தனா பாருங்க 3.25 ஹவர் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் உங்களுக்கு போரே அடிக்காது. எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சுட்டே தெரியாது. ஆக்சுவலி இந்த காலத்திலேயே 10 கோடி பெரிய விஷயம். 25 வருஷம் முன்னாடி 10 கோடி ஒரு நடிகருக்கு சம்பளமான்னு கேட்டீங்கன்னா அந்த படையப்பா படம் பார்த்துட்டு வரும்போது இந்த மனுஷனுக்கு 10 கோடி இல்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து அது பத்தாதுன்ற மாதிரி தான் தோணும்.